அத்த, நானே நல்லா இல்ல, உங்க எல்லாரையும் நான் நல்லா இருக்க விட்டுருவேனா? இது எனக்கான போராட்டம். உங்க எல்லாரையும் நான் போக வைப்பேன். நீ சாபம் விடுறியா? என் வயிறு எடுத்து சொல்றேன்டி, என் சாபம் உங்களெல்லாம் சும்மாவே விடாது. உன் குடும்பமே அழிஞ்சு போயிரும். நாங்க இப்படி தெருவுல நிக்கிற மாதிரி நீங்களும் தெருவுல வந்து நிப்பீங்கடி. மா கொஞ்சம் சும்மா இருமா. நீ வாய மூடு. பேச்சு, நம்ம பொண்ணு அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் பேசாத. நீங்க வாய மூடிக்கிட்டு கம்மனு இருங்க. இங்க பாருடி, மனசார சொல்றேன், அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு சொல்றேன், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. இப்படி நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டீங்க. உங்க சாபம் ஒண்ணும் எங்களை ஒண்ணும் பண்ணாது, சரியா? அதான் காலி பண்ண சொல்லி எல்லா சாமானையும் வெளியே அள்ளி போட்டோம்ல, அள்ளிட்டு முதல்ல இங்க இருந்து காலி பண்ணி போங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. என்ன வேலா, பிறந்த நாள போலீஸ் கூலி ஆட்கள்னு ரொம்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போல இருக்கு. வாழ்த்துக்கள். பிறந்த நாள்னா நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாததா இருக்கணும்ல. எப்படி சம்பவம் தரமா இருந்துச்சா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்ன கேடு கட்ட ஜென்மண்டி. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், இன்னைக்கு கூட அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நீயும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தானே. உன் புள்ள பிறந்த நாளைக்கு அவனை இப்படி கஷ்டப்படுத்தினா நீ சந்தோஷமா இருப்பியா? சொல்லு. என்ன குரல ஒசத்தி பேசிட்டு இருக்க? கூட ஆள் இருக்கான்னு தைரியமா? பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிற? அப்பப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வேதனாகி யாருன்னு உனக்கு தெரியும். உன்னை எல்லாம் கொடுக்கு முளைக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருக்கணும். உன்னெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு. நான் நினைச்சேன்னு வை, மூட்டை பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கி. இல்லப்பா, உனக்கு இந்த அப்பாவை விட அவன் கட்டின தாலி முக்கியமா? சொல்லு வள்ளி, உனக்கு நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமான்னு கேட்டேன். எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். அண்ணன் ரத்னம், யார வெளியில தள்ளுற? அதை கேட்க நீ யாரா? கொலைகாரா? யார் கொலைகாரன்? நான் கொலைகாரனா? நான் கொலை பண்ணதை நீ பாத்தியா? அப்புறம் எதுக்குடா இத்தனை வருஷம் ஜெயில இருந்த? நீ தப்பு பண்ணல நிரூபிச்சுட்டு வெளியில வந்திருக்க வேண்டியதானடா. நான் கொலை பண்ணலன்றது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். பண்ணாத தப்புக்கு இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க. உனக்கு ஒண்ணு சொல்ற ரத்னம், நீ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறியே, இவன் யார் தெரியுமா?
என் புள்ள சக்திவேல். நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி இவன் ஒண்ணு இல்லாதவல்ல, கோடீஸ்வரன். இந்த குடும்பத்தோட மொத்த சொத்துக்கும் இவன் தான் அதிபதி. சக்திவேல் ஐயா இருந்தப்ப சரி பாதி சொத்தை உன் பொண்ணுக்கும் என் புள்ள சக்திவேலுக்கும் எழுதி வச்சாரு. சக்திவேல் ஐயாக்கு அரசியல்ல பக்கபலமா இருந்தது எங்கப்பா. அந்த நன்றிய மறக்காம அவரோட சொத்துல சரி பாதிய என் புள்ள சக்திவேலுக்கு எழுதினாரு. சக்திவேல் ஐயா மேல இருந்த விசுவாசத்தினாலதான் என் பையனுக்கு சக்திவேலுன்னு ஐயா பேரை வச்சேன். இந்த சொத்துனால என் புள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் என் புள்ளைய யாருக்கும் தெரியாம வச்சிருந்தேன். தெரிஞ்சிருந்தா என் புள்ளைய கூட நீங்க விட்டு வச்சிருக்க மாட்டீங்க.